இவர் வந்து மேடைக்கு வந்து மினிஸ்டர் பழைய மினிஸ்டர் பத்தி 10 ரூபா பாட்டுன்னு பேச ஆரம்பிச்ச உடனே அந்த முக்குல செருப்பு வீச்சு கல் வீச்சு கத்தி வந்து சில பேர் முதுகுல காயம். நானே 2 பேர்த்துக்கு வரும்போது அந்த போலீஸ் வந்து அது கூட வந்தாங்கல்ல, அந்த போலீஸ் உள்ள வந்த உடனே லத்தி சார்ஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சிதறி ஓட ஆரம்பிச்சு. ரெண்டாவது தண்ணி வசதி இல்ல. போலீஸ் தான் இருந்திருப்பாங்க. இங்க உள்ள வந்து ஒரு 4 பேர் கூட இல்ல. போலீஸ் இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, கரண்ட் இல்ல, கரண்டும் இல்ல. கரண்ட் 5 மணிக்கு முன்னே ஆஃப் பண்ணிட்டாங்க. தெரு லைட் பூரா ஆஃப், தெரு லைட் வீட்டு லைட் பூரா ஆஃப் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் மின்னிச்சுட்டே வந்தது. அந்நிய சக்தி தான் அதெல்லாம். விஜயில சுத்தமா அவங்க எந்த இதுவும் கிடையாது, தீய சக்தி தான். வெளியே ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா லவக்குன்னு வெளியே வர்றதுக்கு நல்லா சென்று இருக்குங்க. இந்த பக்கம் 4 சென்று இருக்குது, அந்த பக்கம் 4 சென்று ஓடி இருக்கலாம், எல்லாம் வந்து பிரிஞ்சு போயிருக்கலாம். இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது இந்த விஜய் அவர்கள் முந்தா நாள், அதாவது சனிக்கிழமை இந்த இடத்துலதான் பிரச்சாரம் நம்ம பாக்குறோம் இல்லையா, பின்னாடி இந்த இடத்துல பிரச்சாரம் அப்படிங்கறத மேற்கொண்டாரு. அதுல இருக்கக்கூடிய ஒரு தெருவுல தான் நாங்க இங்க யதார்த்தமா இந்த தெருவை கிராஸ் பண்ணி போறப்ப இங்க ஐயா வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிட்டு இருந்தாரு. இதுல வந்து முதலயத்திலிருந்து இந்த ரோட்டுக்கு போக வர எல்லாம் இந்த பகுதியில பாடுவாங்க, போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. முதலயத்துல இருந்து பாத்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்புங்கிறது ஒரு 4 பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க. முதல்ல இருந்து போலீஸ் ப்ரொடக்ஷன் வந்து உள்ள கிடையாது. டிவி பாக்குறவங்க 500 பேருங்கிறாங்க. எங்க 500 பேருங்கிறது உள்ள ஆத்தாவுக்கும் தெரியும். வீட்டுக்குள்ள வீடு, ஆத்தா வீடு இதுதான். 500 பேரே உள்ள எந்த வெளி அவுட்ரு வேணா இங்க இருந்திருக்கலாம். உள்ள வந்து பாதுகாப்புக்கு வண்டி வந்து 4 தெருவில் வண்டி எல்லாம் பூரா லாக் ஆயிடுச்சு. 2 வீலர்ஸ் வந்து ஃபுல்லா லாக் ஆயிடுச்சு. அந்த தெரு எங்க வீடு அந்த பக்கம், இந்த பக்கம் வரல, அந்த பக்கம் வரல. அந்த சைடு நானே அந்த சைடு தான் போலாம்னு நினைச்சுங்க. ஆனா அந்த சைடு தான் முன்னாடிதான் அந்த சம்பவம் பூரா நடந்தது. என்னையா நடந்துச்சு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, மணி நான் இந்த முக்கில் தான் நின்னேன். இங்கதான் நின்னேன். உள்ள அந்த பக்கம் முன்னாடி வரலும் போயிட்டு இங்கதான் வந்து கிட்டத்தட்ட 5 மணிக்கெல்லாம் உள்ள வந்துட்டேன், போயிட்டேன். ரஷ் 5 மணிக்கு மேல ரஷ் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்ச உடனே விஜய் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து ஆம்புலன்ஸ் வந்து பின்னாடி 2 ஆம்புலன்ஸ் வந்து அவர் சொல்றாரு, எதுக்கு ஆம்புலன்ஸ் உள்ள பின்னாடி கொடி கட்டிட்டு 2 ஆம்புலன்ஸ் உள்ள நிக்கிறீங்களா இருக்கிறோம். அப்ப ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? இப்பங்க பிரச்சனை ஆரம்பம் அவரு வரையில இல்ல. இவர் வந்து மேடைக்கு வந்து மினிஸ்டர் பழைய மினிஸ்டர் பத்தி 10 ரூபா பாட்டுன்னு பேச ஆரம்பிச்ச உடனே அந்த முக்குல எங்க வீட்டுக்கு கீழே இருந்து அங்க அந்த சைட்ல நின்றுட்டு முன்னாடி பகுதியில கீழ் வீட்டுக்குள்ள நின்றுட்டு அங்கதான் செருப்பு வீச்சு கல் வீச்சு கத்தி வந்து சில பேர் முதுகுல காயம். நானே 2 பேர்த்துக்கு காயம். செருப்பு கல்விச்சு நடந்து அதுக்குள்ள பாத்துக்கிட்டு தான் அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டு கொடியாந்துருச்சு. அந்த முக்குள்ள இன்சிடென்டே நடந்தது. இது வந்து விஜய் வரும்போது அந்த போலீஸ் வந்து கூட வந்தாங்கல்ல, அந்த போலீஸ் உள்ள வந்த உடனே லத்தி சார்ஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போலீஸ் வந்து ஏற்கனவே போலீஸ் உள்பகுதியில இல்லவே இல்ல. ஏதோ 1-2 ஆட்டோ 1-2 தான் உள்ள இருந்தாங்க. அவங்கனால முடியல, சமாளிக்க முடியல. இந்த உள்ள உள்ள கும்பலுக்குள்ள இருந்த போலீஸுமே இல்ல. இவங்க வந்து நான் 500 போலீஸ் டிவியில் பார்த்தது 500 போலீஸ் படை கொடுத்துருக்கிறோம். அப்படி. ரெண்டாவது என்னாச்சுன்னா உள்ள போன மக்களுக்கு ரெண்டாவது தண்ணி வசதி இல்ல. போலீஸ் தான் இருந்திருப்பாங்க. இங்க உள்ள வந்து ஒரு 4 பேர் கூட இல்ல. இங்க எல்லாம் அவுட்டு தான், பூரா வெளியிலேயே தான். இங்க உள்ள வந்து ஆட்டோ கேளுங்க, சொல்லுமா தான் போலீஸ் வீட்டுக்குள்ள வெளியவே வரல. போலீஸ் வந்து சும்மா போலீஸ் வந்து உள்ள வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு காவல்துறை சார்பில் 500 போலீஸார்லாம் குவிக்கப்பட்டதுன்னா அங்க வெளியில இருந்திருக்கலாம். இங்க வந்து உள்பகுதி அங்க இருந்து கூட்டம் அங்க வரல சரியான கூட்டம். நிக்க இடம் இல்ல. போலீஸ் இருந்து இந்த வண்டி எல்லாம் பாத்தீங்களா, இந்த வண்டியில உள்ள அளவோடு நிறுத்தாது இருந்திருந்தா கும்பல் வந்து 4 வீதி இருக்குதுங்க. 1 2 3 4 கிராஸ் இருக்குதுங்க. அந்த பகுதி 4 கிராஸ் இருக்குது. மக்கள் வந்து வெளியே போயிருப்பாங்க. லவக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனைனா மக்கள் வெளியே ஈஸியா போயிருப்பாங்க. எல்லாம் 2 வீலர் பூரா எல்லாம் லாக் பண்ணிடுவாங்க. இது வந்து முறையா ஒழுங்குபடுத்தி இருந்தாங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் கூட்டம் இந்த பகுதி நிறைஞ்சிருச்சா அடுத்த பகுதி அப்படி போய் கூட்டத்தை வந்து நம்ம மேக்க லாங்கில் விட்டுருக்கலாம். இதுக்குள்ளேயே விட்டதுனால விளைவு
ரொம்ப நெரிசல் ஆயிடுச்சு. அந்த ரெண்டாவது வேணு வந்து பாத்தீங்களா ஆம்புலன்ஸ் சம்பந்தம் இல்ல, அவரு விஜயும் கேட்டுக்காரு எதுக்கு சம்பந்தம் இல்லாத வேணு வருது உள்ள வருதுன்னு. அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள நிக்கும் போது வேணு வரும்போது இன்னும் ரசாமல்ல தள்ளுவாங்கல்ல, ரெண்டு பக்கம் தள்ளுவாங்க. அந்த பக்கம் ரெண்டு பக்கத்துல அது ஒரு ரஷ் ஆயிடுச்சு. அந்த தள்ளு முள்ளு ரெண்டாவது அந்த வண்டிக்கு பின்னாடி இந்த போலீஸ் வந்து லத்திச்சாச்சு. அப்புறம் சிதறி ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு குழந்தை இந்த பக்கத்துல எல்லாம் குழந்தை இருந்தது, அந்த 2 வயசு குழந்தை. அந்த குழந்தையில கீழே போட்டு தூக்க முடியல, எடுக்க முடியாத முதிச்சே கொண்டு விட்டாங்க. மிதிச்சு அப்படியே நம்மளால. ரெண்டாவது என்னாச்சு, முன்னாடி வந்து மேல செட்டுல மேல இந்த பூவரசு மரம் அது மேல வந்து தவற செட்டுல வந்து ஒரு 6-7 பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க. மேல தொங்கிட்டு இருந்தாங்க. தொங்கிட்டு இருக்க இந்த நல்ல கலவரத்துல என்னாச்சுன்னா அந்த தவறத்துல இந்த கீழே மரத்து மேல விழுந்து மர கீழே வண்டி வந்து டிச்சுக்குள்ள இருந்திருக்காங்க. குழிக்குள்ள பெரிய டிச்சு முன்னாடி. அந்த டிச்சுக்குள்ள வந்தோன்னா கடைசியில பக்கத்து விட்டமா ஒரு கடை, அதுதான் செல் கடை. அதுக்கு எதுன்னு பார்க்க போலான்னு பார்த்தா உள்ள கடந்துட்டாங்க. அப்புறம் ஒரு ஈக்குவல் எடுத்து அங்க மேல அந்த பகுதியிலிருந்து உள்ள துரத்தி விட்டு. நீங்க எந்த இடத்துல இருந்தீங்க? நான் இந்த இடத்துல நான் இருந்தது. பக்கத்துல அந்த ஆத்தா எங்க வீட்டுல இருந்து போயிட்டு வந்தது சொல்லிச்சு. இது மாதிரி இருந்து நான் எல்லாம் போட்டு பண்ணிவிட்டு அவங்க உள்ள தூக்கி வெளியே போட்டோம். வீடியோல போலீஸ் வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்தது உள்ள கிடையாது, உள்ள கிடையாது. கரண்ட் கட் ஆனது உண்மை. போலீஸ் வரல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, கரண்டும் இல்ல. கரண்ட் 5 மணிக்கு முன்னே ஆஃப் பண்ணிட்டாங்க. கரண்ட் ராத்திரி 6-7 மணிக்கு வர்றது. அந்த முன்னதாவத்தே விட்டாங்களா வந்து, அதுக்கு முன்ன கரண்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சாப்பாடு வந்த உடனே மத்தியானம் 2-3 தடவை ஆப்பாய் தான் 3/4 மணி நேரம் ஆப்பாய் தான் வந்ததுங்க. அப்புறம் வீட்டுல இங்க தான் இருக்குறேங்க. இந்த வரும்போது என்னாச்சுன்னா தெருவுல வீட்டுக்கு கரண்ட் இல்ல, எங்க வீட்டு கரண்ட் இல்ல. இன்னொன்னு சொல்லப்படுது, விஜய் வந்து பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் கரண்ட் ஆஃப் பண்ணாங்களா? அது உண்மைங்களா? அதுவும் பிற்பாடு அதுக்கு இல்ல கண்டு விஜய் பேசி முடிச்சுட்டு போன அந்த சமயம் வர்றப்பதான் வீட்டு அந்த லைன் பூரா இந்த ஜெனரேட்டர் போட்டது பூரா ஆஃப், தெரு லைட்டு பூரா ஆஃப், தெரு லைட்டு வீட்டு லைட்டு பூரா ஆஃப் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் மின்னிச்சுட்டே வந்ததுல வீட்டு லைன் பூரா இல்ல, தெரு லைட்டு மட்டும்தான் எரிஞ்சுது. இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. புரிய இப்ப நிறைய பேர் விஜய் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா, இதுக்கு உண்மையில யார் காரணம் நினைக்கிறீங்க? இதெல்லாம் தீய சக்தி தான், இதெல்லாம் அந்நிய சக்தி தான். அவங்க எப்படி விஜய் சொல்ல முடியும்? வேற உள்ள விஜய் காரணமா நான் கேக்குறேன். விஜய்ல சுத்தமா அவங்க எந்த இதுவும் கிடையாதுங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரே ஒரு குறை என்னன்னா, தண்ணி உள்ள வந்து குடிக்கல, கூட நீக்கல. விஜய் மேக்க ஒரு கேட்ட கூட திறக்கல, அப்படியே சாத்துன்னு அப்படியே போனுச்சு. அப்படி மேக்க பையத்துக்கு இல்ல. குறிப்பா இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்ப ஐயா எல்லாருமே இங்க இருந்தப்ப மக்கள் கூட்டத்தை உள்ள விட்டு முழுசா லாக் பண்ணிருக்காங்க. அதுவுமே ஒரு வந்து இந்த கூட்ட நெரிசல் காரணம் அப்படிங்கிறாங்க. அதுவும் நடந்துச்சுங்களா? மக்கள் கூட்டத்தை உள்ள விட்டு முழுசா லாக் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு உள்ள போய் வெளியே வர முடியல, வண்டி இருக்குது வெளியே வர வெளியே வர முடியலீங்களே. வெளியே ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா லவக்கன்னு வெளியே வர்றதுக்கு எல்லா சந்து இருக்குதுங்க. இந்த பக்கம் 4 சந்து இருக்குது, அந்த பக்கம் 4 சந்து ஓடி இருக்கலாம், எல்லாம் வந்து பிரிஞ்சு போயிருக்கலாம். எல்லா வண்டியில எல்லாம் லாக் ஆயிடுச்சு. அது ஒழுங்குபடுத்தி இருக்கணும். நெரிசல் எப்படி நடந்துச்சு? ஒரு நெருக்கி நடந்துச்சு. இப்ப சில பேர் சொல்றாங்க, சில பேர் கீழே விழுந்துட்டாங்க, மேல ஏறி போனதுனால. ஆமா, அதுதான் நடந்தது. ஒருத்தர் கால் ஒடிஞ்சு வச்சுங்க, ஒருத்தர் கொடுமுடிக்காரு இறந்தது. முதல் நாள் அவருக்கு போன் பண்றாரா, கால் ஒடிஞ்சிருச்சு நான் இருக்கிறேன்னு. அந்த கால் ஒண்ணு நிக்க முடியாத அவளை முதிச்சு அவர் மறுபடியும் கொஞ்ச நேரத்துல மரணம். அதாவது கூட்டம். ஆமா. இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்கும்போது பார்த்தோம்னா பதட்டம் ஆயிடுதுல மக்களுக்கு. அவங்க தப்பிச்சு போகும்போது எண்ணிக்கையில் இருக்கு. ஆமா, அது வந்து அந்த பதட்டத்திலேயே அந்த காலையில இருந்து மணி 11 மணியில இருந்து இங்க ஆட்டம் பாட்டம். மத்தியானம் ஏதோ சாப்பாடு தண்ணி கொடுத்துட்டாங்க. கடைசி அவங்க சப்ளை பண்ண முடியல. தண்ணி பிரச்சனை ஒரு பிரச்சனைங்க. புரியுது. தண்ணி சப்ளை அங்க கொடுக்க முடியல. அவர் விஜய் வந்து கூட தண்ணி இல்லாத அங்க இருந்து எடுத்து கொடுத்துருக்காரு. புரியுது. சரி, ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி என்ன பண்ணா, இப்ப கல்வீச்சு செருப்பெல்லாம் வந்து வீசினாங்க அப்படின்னு சொன்னீங்க. இது யார் வீசினது, எங்க வீசினாங்க? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? அதுக்கெல்லாம் யாருக்கு இல்ல, நிறைய பேர் வீசினாங்களா இல்ல குறிப்பிட்ட சில பேர்? அது வந்து வீசுறது வந்து கீழே இருக்கு. நெரிசல் வந்து உங்களுக்கு அந்த போலீஸ் தடியடி, கல்வீச்சு சம்பவம், செருப்பு வீச்சு சம்பவம், பதட்டத்துல
தள்ளு முள்ளில் கீழே விழுந்தையே எல்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் போனதில்லை. இவ்வளவு கல்வி செருப்பு சம்பவம் வந்து நடந்துச்சு. அந்த செந்தில் இல்லையா? ஏன்னா இப்போ முத நாள் நைட்டு வந்து இங்க சொல்லப்பட்டது வேற மாதிரி இருந்துச்சு. நேத்து காலையில இருந்து உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் நீங்க பகிரக்கூடிய விஷயங்களும் வேற. உள்ள தெருவுக்குள்ள இருந்து பக்கத்துல பார்த்தா அனுபவிச்சா வீடியோல பார்த்தோம்னா கரண்ட் இருந்தது அப்படி பொறியாளர் பேச்சு விட்டுக்கிட்டாரு. பாக்குறான் போலீஸ் டிஐஜி அவரு என்ன பண்றாருன்னா 500 போலீஸ் பாதுகாப்பு இருந்து கொடுத்துருக்கலாம். ஆனா உள்ள ஜனம் உள்ள இருந்து இல்லை. அது ஆத்தா இருந்து எல்லா பகுதியும் இங்க இருக்கிற பூரா இருக்கு. அந்த ஒரு போலீஸ் மட்டும் வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி வந்து சட்டையில் நனைஞ்சிருச்சு. அவனால முடியல. புரியுது. அப்படியே நனைஞ்சு போய் எங்க பக்கத்துல வந்து நின்றுக்கிட்டாரு. தண்ணி வந்து இல்லாத மக்கள் தண்ணி நிற்கிறவங்க தண்ணி மக்கள் பரிதவிச்சிட்டாங்க. இப்ப நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நேற்றைய இரவு, அதாவது கிட்டத்தட்ட சனிக்கிழமை இரவு அப்படிங்கிறது விஜய் அவர்கள் வந்த போது இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வேறையா இருந்துச்சு. விஜய் அவர்கள் வெளியே சென்றதுக்கு அப்புறம் கூட்ட நெரிசல்ல ஏற்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா இங்க நாங்க ரேண்டமா இந்த தெருவுக்குள்ள போயிட்டு இருந்தப்போ ஐயா வந்து புலம்பிட்டு இருந்தாரு. மீடியாக்கள் வந்து பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறப்ப கேட்டப்பதான் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. முக்கியமா மெயின் விஷயமா சொல்லப்படுறது ஒன்று, தண்ணீர் பற்றாக்குறையினாலையும் இந்த கூட்ட நெரிசல்ல ஒரு சில மூச்சு திணறல்கள் ஏற்பட்டிருக்கு. இரண்டாவது மிகவும் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இந்த லத்தி சார்ஜ், போலீஸ் பண்ண லத்தி சார்ஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கிய காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆம்புலன்ஸுகள் ஒரே நேரத்தில் 4 to 6 ஆம்புலன்ஸுகள் வந்து உள்ள வந்ததும் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்த மக்கள் இங்க அடிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து தெளிவா சொல்றது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கல்வீச்சு செருப்பு வீச்சு சம்பவங்களும் வந்து இங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க உள்ள இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து அந்த கல்வீச்சு செருப்பு வீச்சு சம்பவம் வந்து நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பலதரப்பட்ட பெர்ஸ்பெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுல விசாரணை ஆணையங்களும் காவல்துறையும் தான் இதை வந்து முழுமையா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு உண்மையா இருக்கு.